ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ கோலா உருண்டை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற மாதிரி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s ஜென்னா சேனல். என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. வாழைப்பூ கோலா உருண்டை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி மீடியம் சைஸில் ஒரு வாழைப்பூ எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வெளிப்புறமாக இருக்கிற இந்த தோல் பகுதியை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு ஒவ்வொரு பூலையும் இந்த மாதிரி நரம்பு மாதிரி ஒரு பகுதி இருக்கும், அதை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதை எடுத்ததுக்கப்புறமா தான் சமைக்கணும். உள்ளே போக போக இந்த மாதிரி நல்லா இளம் பூவாக இருக்கும். அதில் நாம் அந்த நரம்பு பகுதியை எடுக்க தேவையில்லை, அது நல்லா சாஃப்டாக தான் இருக்கும். இப்போ நாம் எல்லாத்தையும் இந்த மாதிரி எடுத்தாச்சு. பொரியல் செய்கிறதா இருந்தால் இந்த மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷான வாழைப்பூவில் பொரியல் செஞ்சால் நல்லாயிருக்கும். நான் ஒரு 2 நாள் நான்வெஜ் வாங்கினதுனால இந்த வாழைப்பூவை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். 2 நாள் கழித்து கொஞ்சம் கருப்பாக இருக்குது. கோலா தான் செய்ய போகிறதுனால கருப்பாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நல்லா நரம்பு பகுதி எல்லாத்தையும் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் ஒரு பேன் வச்சு அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்புறமா நாம் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிற வாழைப்பூவை தண்ணியை வடிச்சிட்டு வாழைப்பூவை மட்டும் உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் எடுத்துருக்கிற வாழைப்பூ அளவை பொறுத்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு, மஞ்சள் தூள் எல்லாம் வாழைப்பூவோட நல்லா மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா வாழைப்பூ வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன டம்ளரில் 1/4 டம்ளரை விட கொஞ்சம் கம்மியான அளவுலேயே தண்ணி சேர்த்துக்கணும். தண்ணி ரொம்ப அதிகமாக சேர்த்துற வேண்டாம். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. லோ ஃப்ளேமில் மூடி வச்சுருந்தேன். பாருங்கள், 3 நிமிஷத்தில் இந்த அளவு வாழைப்பூ வெந்திருக்கு. கொஞ்சமாக தண்ணி இருக்குது இன்னும். இப்போ இந்த டைமில் நாம் தேவையான மற்ற பொருட்களையும் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். கூடவே 2 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, இதையும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவு சோம்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். காரம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 2 கொத்து போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது இந்த தண்ணியெல்லாம் நல்லா வற்றி வர தண்ணியும் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம். இன்னும் ஒரு 2 நிமிஷம் மட்டும் நல்லா இதை இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். இப்போ ஒரு 2 நிமிஷம், மொத்தம் ஒரு 5 நிமிஷம் தான் தேவைப்படும். தண்ணியெல்லாம் இந்த மாதிரி நல்லா வற்றினதுக்கப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். இது ஆறுற டைமில் நாம் இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் ஒரு 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெரிய ஸ்பூனில் ஒரு 4 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை எடுத்து இந்த மாதிரி நல்ல மையாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நாம் வதக்கி வச்சுருக்கிற வாழைப்பூவை அதே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ இந்த அளவு அரைப்பட்டிருக்கு. இது கொஞ்சம் பெரிய ஜாராக இருக்கிறதுனால, வாழைப்பூ கம்மியாக இருக்கிறதுனால இன்னும் நல்லா அரைப்படலை. அதனால் நாம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற பொட்டுக்கடலை மாவையும் இது கூடவே ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். மீடியம் சைஸ் ஸ்பூனை விட கொஞ்சம் பெரிய ஸ்பூனாக அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் அரைப்படலை. அதனால் இன்னும் 2 ஸ்பூன் அளவு பொட்டுக்கடலை மாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்கள், நல்லா அரைப்பட்டிருக்கு. ரொம்ப மையாகவும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக குறகுறப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை உருண்டை பார்த்தோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். உங்களோட மிக்ஸி ஜார் சின்ன ஜாராக இருந்ததுன்னா வாழைப்பூ வதக்கி வச்சுருந்தது மட்டுமே நல்லா அரைப்பட்டுச்சுன்னா ஃபஸ்ட்டு அதை அரைச்சி எடுத்துகிட்டு அப்புறமா கூட இந்த மாதிரி பவுலுக்கு மாற்றிட்டு தேவையான அளவு பொட்டுக்கடலை மாவை சேர்த்து கலந்துக்கலாம். கைட்டு ஒரு தடவை நல்லா பசைஞ்சு ஒரே பெரிய உருண்டையாக உருட்டிடலாம் ஃபஸ்ட்டு. அப்புறமா தேவையான சைஸில் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். கொத்தமல்லி இலைகள் இருந்ததுன்னா இந்த டைமில் நாம் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி கொத்தமல்லி இலை இல்லைங்கிறதுனால சேர்க்கலை. கொத்தமல்லி இலை இருந்ததுன்னா சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்க்கலைன்னா கூட பரவாயில்ல. இப்போ இதை நல்லா தேவையான சைஸ்க்கு உருட்டி எடுத்துக்கலாம். நான் ரொம்ப பெரிய உருண்டையாகவும் இல்லாமல் ரொம்ப சின்ன உருண்டையாகவும் இல்லாமல் மீடியம் சைஸ் உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கிறேன்.
பாருங்கள், இந்த மாதிரி சைஸில் எல்லா உருண்டைகளையும் உருட்டி எடுத்துக்கலாம். இப்போது எல்லா உருண்டையும் உருட்டியாச்சு, எல்லாம் ரெடியாக இருக்குது. இனிமேல் நாம் ஸ்டவ் ஆன் பண்ணி அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் அதில் நாம் உருட்டி வச்சுருக்கிற உருண்டைகளை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நான் இப்போ ஒரு 4 உருண்டை மட்டும் சேர்த்துருக்கேன். மிதமான தீயிலேயே நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு சமமாக எல்லா பக்கமும் வெந்து வர அளவு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோன்னா நமக்கு வெளியில் மட்டும் டக்குன்னு கலர் சேஞ்ச் ஆகிரும், உள்ளே ஆனால் நல்லா வெந்து வராது. அதனால் மிதமான தீயிலேயே நல்லா பொரித்து எடுத்துக்கணும். அப்பப்போ நல்லா எல்லா பக்கமும் திருப்பி விட்டு பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா வாழைப்பூ கோலா உருண்டைகளை வெளியில் எடுத்துடலாம். இதே மாதிரி மீதம் இருக்கிற எல்லா உருண்டைகளையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் வாழைப்பூ கோலா உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.